ஹாய்ங்க. நான் எங்கள் அக்காளோட ஊர் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். எங்கள் அக்கா ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணு கல்யாணந்தாங்க. ஊருக்கு போயிருந்தோம். நல்லா பண்ணியிருந்தாங்க கல்யாணம். நாங்கள் முன்த்துனாவே எங்களை கல்யாணத்துக்கு பொண்ணு உங்கள் அம்மா பையனோட அம்மா கூப்பிட்ருந்தாங்க. ஒரு நாள் முன்னாடி கண்டிப்பாக வந்துடணுப்பான்ட்டு. சரி இவ்வளோவா கூப்பிட்றாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு முழுத்துனாவே நாங்கள் 4 பேர் சிஸ்டர்ஸா. அக்கா அங்கே இருப்பாங்களா. நாங்கள் 3 பேர், மதுரையிலேருந்து ஒரு அக்கா, நான், அப்புறம் எங்கள் அக்கா கன்னடத்துலேருந்து வருவாங்க. நாங்கள் எல்லோரும் ஒரே நெக்க சந்திக்க போகிறோம்ட்டு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. கல்யாணத்தை எப்படி பார்க்கணும்ட்டு இருந்துச்சுங்க. எல்லா பேரும் ஒரு நெக்க சேர்ந்து நைட்டே பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வச்சுருந்தாங்க. அப்படி முன்த்துனாவே கூப்பிட்டுக்கு வந்து வைப்போம்ண்டு அது ஒரு ஃபார்மாலிட்டி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பொண்ணு நல்லா ரெடி பண்ணி கல்யாண முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு நாங்களும் வீட்டிலேருந்து பிள்ளைகளெல்லாம் கிளப்பிக்கிட்டு, அக்கா பிள்ளைகளை நான் அக்கா எல்லாம் கிளப்பிக்கிட்டு ரெடியாகி பொண்ணுக்கிட்ட வந்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு என்னோடய சிஸ்டர்ஸ் நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு ஹாப்பியாக பொண்ணை முன்னாடி கூப்பிட்டு போய்க்கிருந்தாங்க. பின்னாடி நாங்கள் எல்லாம் நல்லா ஹாப்பியாக பேசிக்கிட்டு மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோமுங்க. நல்லா காலி பிளேஸில் நல்லா நீட்டாக டெக்கரேஷன் பண்ணி நல்லா வர்றவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி, வந்தால் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸே இல்லாத மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. நாங்களே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். 4 பேர் ஒரே ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்கோன்ட்டு உள்ளே நினச்சிக்கே உள்ளே போனோம். ரொம்ப நேரம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தாய் மாமே மாலை போட்டுக்கிருந்தாங்க. அதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப நேரம் ஆகும் போல் கல்யாணத்துக்குன்ட்டு சாப்பிட்டோங்க. நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வர்றோமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. நான் என்னோடய சிஸ்டர்ஸ் 4 பேர், பொண்ணு, எங்கள் அக்கா பொண்ணு பையன், நாங்கள் எல்லாம் ஸ்டேஜுக்கு போய் நல்லா நீட்டாக பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்திட்டு நல்லா இருக்கணுன்ட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹாப்பியாக ரிட்டன் வந்துட்டோம். அப்புறமா கீழே வர்றமே பொண்ணு உங்கள் பையனோட அம்மா இருங்க, இருந்து போங்க, ஏன் போகிறோமுன்றீங்கன்ட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. நீ அவன்கிட்ட இல்லை கிளம்பணும், வீட்டுக்கு போய் ஆகணுன்ட்டு சொல்லிவிட்டு பேசிவிட்டு அக்கா மாமாக்கிட்டே பாய் சொல்லிவிட்டு பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிந்துட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.